கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்ட்டு கம்பு அடை செய்தேன். வீட்டில் எல்லோரும் செம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சி ஒரு சூப்பரான கம்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் தேவையான அளவு கம்பு எடுத்துக்கிறேன். கம்பு மிகவும் குளிர்ச்சியானது. அடிக்கிற வெயிலுக்கு அடையோ கூழ் களி எப்படி வேணாலும் செய்து சாப்பிட்லாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கினேன். சால்ட்டு எடுத்துக்கினேன். மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பும் உளுந்தும் வறுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கினேன். வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த இலையும் சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். வாழை நாராயணக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும். இதை நான் சாப்பிட்டே 15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். இப்போ தான் இது எனக்கு கிடைச்சதும் எடுத்துகிட்டு வந்து கம்பு அடை செய்யலான்னு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த முட்டி வலி வயசானவங்களாம் சொல்லுவாங்கள்ல, அது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கினேன். அதை ஒரு தட்டு போட்டு தட்டிங்கேடு துணியை சேர்த்து நல்லா அடை தட்டிட்டேன். இதை ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடாக வந்ததும் இந்த அடையை சேர்த்து நல்லா எண்ணெய் விட்டு அடை வெந்ததும் திருப்பி போட்டு, இது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும், கேழ்வரகு அடை போல் இருக்காது, நல்லா லைட்டாக வெள்ளையாக இருக்கும். இப்போ அடை ரெடிங்க. நல்லா மொறுன்னு எண்ணெயை ஊற்றி நல்லா வெந்துடுது. இதை கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் டேஸ்ட்டு பார்த்து சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குது.